அரசு கேபிளில் வழக்கமாக வரும் எண் 44 புதிய தலைமுறை தொலைக்காட்சி தெரியவில்லை என்று பரவலாக புகார் எழுந்திருக்கிறது. அரசு கேபிளில் புதிய தலைமுறை சேனல்கள் தெரியவில்லை என்ற புகார்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு அரசு கேபிளில் பல்வேறு ஊர்களில் புதிய தலைமுறை சேனல் தெரியவில்லை என்ற புகார்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அரசு கேபிளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறதா புதிய தலைமுறை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அரசு கேபிள் நிறுவனத்திலிருந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி நீக்கப்பட்டிருக்கிறதா? தமிழ்நாடு அரசு கேபிளிலிருந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி தெரியவில்லை என்று பல தரப்பிலும் இருந்து புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்நிலையில் அரசு கேபிளிலிருந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா, நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் மக்கள் குரலாக ஒலிக்கும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி அரசு கேபிளில் கடந்த வாரம் முதல் தெரியாதது குறித்து பொதுமக்கள் கேள்விகளை முன்வைக்கின்றனர். நடுநிலை இதழியலுக்கு மக்களிடையே பெயர் பெற்ற புதிய தலைமுறை தெரியாதது தொடர்பாக அதிகாரிகள் உரிய பதிலை தராததால் அரசு கேபிள் நிறுவனத்திலிருந்து புதிய தலைமுறை நீக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுகிறது. தமிழ்நாட்டின் அரசு கேபிள் நிறுவன இணைப்புகள் உள்ள பல்வேறு ஊர்களிலும் புதிய தலைமுறை சேனல் தெரியவில்லை எனும் புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலும் அரசு கேபிள் நிறுவனத்திலிருந்து புதிய தலைமுறை சேனல் பரவலாக நீக்கப்பட்டுள்ளதா எனும் கேள்வியை இது எழுப்புகிறது. சென்ற வெள்ளிக்கிழமை முதலாகவே பல்வேறு ஊர்களிலிருந்தும் புதிய தலைமுறை அலுவலகத்துக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. அரசு கேபிள் நிறுவனத்தின் கீழ் கேபிள் இணைப்பை பெற்றிருப்பவர்களுக்கு வழக்கமாக 44 எனும் எண்ணில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒளிபரப்பாகும். ஆனால் இப்போது காட்சியே தெரியவில்லை எனும் புகாரை பார்வையாளர்கள் பலரும் கூறி வருகிறார்கள். அடுத்து சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாட்களிலும் அரசு கேபிள் சார்ந்த அதிகாரிகளை புதிய தலைமுறை நிறுவனத்தின் சார்பில் தொடர்பு கொண்டு இதுகுறித்த புகார்களை பகிர்ந்து கொண்ட போதும் அவர்களால் தெளிவான பதிலை கூற முடியவில்லை. ஆயினும் புதிய தலைமுறை அரசு அதிகாரிகளின் பதிலுக்காக காத்திருந்தது. 4 நாட்கள் வரை காத்திருந்தும் பதில் ஏதும் கிடைக்காத சூழலிலேயே அரசு கேபிள் நிறுவனத்தின் கணிசமான இணைப்புகளிலிருந்து புதிய தலைமுறை நீக்கப்பட்டிருக்கலாம் எனும் ஐயம் எழுகிறது. மக்களுக்கு கேபிள் சேவையை வழங்கும் நிறுவனம் எதுவாயினும் எல்லா தொலைக்காட்சிகளும் மக்களை சென்றடைய பாலமாக செயல்படுவதே கேபிள் சேவைக்கான நெறியாகும். இத்தகு பின்னணியில் புதிய தலைமுறை சேவை முடக்கப்பட்ட பின்னணி என்ன என்ற கேள்வி எழுகிறது. தமிழ்நாட்டில் நடுநிலையான இதழியலுக்கு பெயர் பெற்ற தொலைக்காட்சி என்பதோடு எப்போதுமே மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் தொலைக்காட்சியாகவும் பெருவாரி மக்களால் பார்க்கப்படும் முன்னணி தொலைக்காட்சியாகவும் திகழ்வது புதிய தலைமுறை. இப்படிப்பட்ட சூழலில் புதிய தலைமுறையின் சேவை நிறுத்தப்பட்ட காரணம் என்ன என்ற கேள்வியை பலரும் எழுப்பி வருகின்றனர். அரசு கேபிள் நிறுவனத்திலிருந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி நீக்கமா? புதிய தலைமுறை தெரியாததன் பின்னணி என்ன? பதில் சொல்ல மறுக்கும் அதிகாரிகள். தமிழ்நாட்டின் அரசு கேபிளில் பல்வேறு ஊர்களில் புதிய தலைமுறை சேனல் தெரியவில்லை என தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. எல்லா தொலைக்காட்சிகளும் மக்களை சென்றடைய பாலமாக செயல்படுவதே கேபிள் சேவைக்கான பணியாகும். புதிய தலைமுறை சேவை முடக்கப்பட்ட பின்னணி என்ன என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கிறது. அரசு கேபிளிலிருந்து புதிய தலைமுறை முடக்கமா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி முடக்கப்பட்டதன் பின்னணி என்ன? அரசு கேபிள் நிறுவனத்திலிருந்து புதிய தலைமுறை சேனல் பரவலாக நீக்கப்பட்டுள்ளதா என்ற ஐயமும் எழுகிறது. தமிழ்நாட்டில் நடுநிலையான இதழியலுக்கு பெயர் பெற்ற தொலைக்காட்சி என்பதோடு எப்போதுமே மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலிக்கும் தொலைக்காட்சியாகவும் பெருவாரியான மக்களால் தொடர்ந்து பார்க்கப்படும் முன்னணி தொலைக்காட்சியாகவும் திகழ்ந்து வரும் புதிய தலைமுறை தற்போது கேபிளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஐயம் எழுகிறது.
இந்த சூழலில் புதிய தலைமுறையின் சேவை நிறுத்தப்பட்ட காரணம் என்ன என்ற கேள்வியை பலருமே எழுப்பி வருகின்றனர். சென்ற வெள்ளிக்கிழமை முதலாகவே பிரச்சனை நிலவுகிறது. பல்வேறு ஊர்களிலிருந்தும் புதிய தலைமுறை அலுவலகத்திற்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. அரசு கேபிள் நிறுவனத்தின் கீழ் கேபிள் இணைப்பை பெற்றிருப்பவர்களுக்கு வழக்கமாக 44 எனும் எண்ணில்தான் புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒளிபரப்பாகும். ஆனால் இப்போது அந்த காட்சியே தெரியவில்லை எனும் புகாரை பார்வையாளர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். புதிய தலைமுறை அலுவலகத்திற்கும் தொடர்ந்து அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அடுத்ததாக கடந்த சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாட்களிலும் அரசு கேபிள் சார்ந்த அதிகாரிகளை புதிய தலைமுறை நிறுவனத்தின் வாயிலாக தொடர்பு கொண்டு இதுகுறித்த புகார்களை பகிர்ந்து கொண்ட போதிலும் கூட அவர்களால் தெளிவான பதிலை இதற்கு கூற முடியவில்லை. ஆயினும் புதிய தலைமுறை அரசு அதிகாரிகளின் பதிலுக்காக தொடர்ந்து காத்திருந்த வண்ணமே இருந்தது. 4 நாட்கள் வரை காத்திருந்தும் பதில் ஏதும் கிடைக்காத சூழலிலேயே அரசு கேபிள் நிறுவனத்தின் கணிசமான இணைப்புகளிலிருந்து புதிய தலைமுறை நீக்கப்பட்டிருக்கலாம் எனும் ஐயம் எழுந்திருக்கிறது. மக்களுக்கு கேபிள் சேவையை வழங்கும் நிறுவனம் எதுவாக இருந்தாலும் எல்லா தொலைக்காட்சிகளும் மக்களை சென்றடைய பாலமாக செயல்படுவதுதான் கேபிள் சேவைக்கான நெறியாகும். இத்தகு பின்னணியில் புதிய தலைமுறை சேவை முடக்கப்பட்ட பின்னணி என்ன என்ற பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நடுநிலையான இதழியலுக்கு பெயர் பெற்ற தொலைக்காட்சி என்பதோடு எப்போதுமே மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலிக்கும் தொலைக்காட்சியாகவும் திகழ்கிறது புதிய தலைமுறை. பெருவாரியான மக்களால் பார்க்கப்படும் முன்னணி தொலைக்காட்சியாகவும் திகழ்கிறது புதிய தலைமுறை. இப்படிப்பட்ட சூழலில் புதிய தலைமுறையின் சேவை நிறுத்தப்பட்ட காரணம் என்ன? இந்த கேள்வியை பலரும் எழுப்பி வருகின்றனர். பொதுவாக அரசு கேபிளில் 44 என்ற எண்ணில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒளிபரப்பாகும். இந்நிலையில் பல்வேறு ஊர்களிலும் அரசு கேபிளில் 44 என்ற எண் காலியாக இருப்பதும் காட்சி எதுவும் இல்லாத அந்த தகவலை பார்க்கிறோம். திருப்பூர், வேலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலிருந்து அரசு கேபிளில் 44 என்ற எண் காலியாக காட்சி எதுவும் இல்லாமல் இருப்பதை காண முடிகிறது. மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி முடக்கப்பட்டிருப்பது பல்வேறு தரப்பினரிடையே கண்டனத்தை எழுப்பியிருக்கிறது. அது குறித்து பார்க்கலாம். அரசு கேபிள் இணைப்புகளில் பெரும்பாலான இடங்களில் புதிய தலைமுறை தெரியாத சூழலில் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி. அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அரசு கேபிள் டிவியிலிருந்து புதிய தலைமுறை செய்தி சேனல் திமுக அரசால் முடக்கப்படுவதாக செய்திகள் வருகின்றன. கடந்த சில நாட்களாக முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருந்ததாக தகவல் வரும் நிலையில் இதுகுறித்து பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனம் எழுந்ததும் தற்போது சில இடங்களில் மட்டும் வருவது போல் செய்து பல இடங்களில் தடையை தொடர்ந்து வருகிறது திமுக அரசு என்று கண்டித்திருக்கிறார்.
ஊடகங்களில் தப்பித்தவறி கூட தங்களுக்கு எதிரான செய்திகள் வந்துவிடக்கூடாது என்பதில் குறியாக இருக்கிறது ஸ்டாலின் அரசு என்றும் பழனிசாமி தனது அறிக்கையில் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதில் மக்களாட்சியின் 4ஆம் தூணான ஊடகங்களுக்கு முக்கிய பங்குண்டு என்றும் அவற்றை திருத்துவதற்கான வாய்ப்பாக கருதாமல் பழிவாங்கும் நோக்கில் இருட்டடிப்பு செய்து முடக்க நினைப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் அவர் கூறியுள்ளார். உடனடியாக அரசு கேபிளில் புதிய தலைமுறை சேனலின் ஒளிபரப்பு தொடரப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் பழனிசாமி தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு கேபிள் இணைப்புகளில் பெரும்பாலான இடங்களில் புதிய தலைமுறை தெரியாத சூழலில் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். அரசு கேபிள் இணைப்பில் புதிய தலைமுறை சேனலை திமுக அரசு முடக்கி இருப்பதாக வெளிவந்துள்ள தகவல் கடும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று தனது கண்டன அறிக்கையில் கூறியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அதேபோல கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ் ஜனம் சேனலையும் அரசு கேபிள் இணைப்பில் இடம்பெறச் செய்யாமல் தடுத்து வருவது கடும் கண்டனத்துக்குரியது என்றும் கண்டித்திருக்கிறார். தேர்தல் நெருங்கும் வேளையில் தங்கள் ஆட்சியின் தவறுகளை வெளிப்படுத்தும் நபர்கள் மீது வழக்கு பதிந்து முடக்க பார்க்கும் திமுக அரசு தற்போது ஒருபடி மேலே சென்று தனக்கு எதிரான செய்திகள் வெளியே வரக்கூடாது என தொலைக்காட்சி சேனல்களின் இணைப்பையும் முடக்கி வருவது திராவிட மாடலின் சுயரூபத்தை தோல் உரித்து காட்டுகிறது. சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்றுவிடும் என்று சர்வாதிகார அரசு நினைப்பது சிறுபிள்ளைத்தனமானது. எத்தனை திரையிட்டு மறைத்தாலும் திசை திருப்பும் நாடகங்களை நடத்தினாலும் மக்கள் மேடையில் திமுக அரசின் அனைத்து தவறுகளும் பட்டியலிடப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன என்றும் தனது அறிக்கையில் கூறியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அரசு கேபிள் இணைப்புகளில் பெரும்பாலான இடங்களில் புதிய தலைமுறை தெரியாத சூழலில் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. கரூர் தாவேகா கூட்ட நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் உயிரிழந்த துயர நிகழ்வில் திமுக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டிய புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சியை அரசு கேபிளில் இருந்து தமிழகம் முழுவதும் முடக்கி இருக்கிறது திமுக அரசு என்று தனது அறிக்கையில் கூறியிருக்கிறார் அண்ணாமலை. ஊடகங்கள் திமுக அரசின் முதுகுழலாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, அதற்குத்தான் பொதுமக்கள் யாருமே பார்க்காத குடும்ப தொலைக்காட்சிகளை வைத்திருக்கிறீர்களே, மக்கள் பிரச்சனைகளை கேள்விகளை வெளிக்கொண்டு வரும் ஊடகங்களை ஏன் முடக்குகிறீர்கள் என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. முதல்வரின் சொந்த தொகுதியிலேயே போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் உயிரிழக்கின்றனர். தமிழகம் முழுவதும் கனிம வளங்கள் கொள்ளை போகின்றன. அரசு துறைகள் அனைத்தும் செயல் இழந்து நிற்கின்றன என்று பட்டியலிட்டிருக்கும் அண்ணாமலை, இப்படி ஒரு இருண்ட சூழலில் தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு ஊடகங்களை முடக்கிவிட்டால் மக்களுக்கு எதுவும் தெரியாது என்ற ஐடியா எல்லாம் உங்களுக்கு யார் கொடுக்கிறார்கள் முதல்வர் அவர்களே என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசு கேபிள் இணைப்புகளில் பெரும்பாலான இடங்களில் புதிய தலைமுறை தெரியாத சூழலில் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றம். அரசு கேபிள் நிறுவனத்திலிருந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி நீக்கப்பட்டுள்ள நடவடிக்கையை கண்டித்துள்ள சென்னை பத்திரிகையாளர் மன்றம், தகுதி இருந்தும் செய்தி தொலைக்காட்சிகளுக்கு இந்த சேவையை வழங்க மறுப்பது அல்லது முன்னறிவிப்பின்றி ஒளிபரப்பை நிறுத்துவது கருத்து சுதந்திர ஒடுக்குமுறை என்று கூறியிருக்கிறது. புதிய தலைமுறை தொலைக்காட்சி கடந்த 2 தினங்களுக்கு முன் எந்தவித முன்னறிவிப்புமின்றி அரசு கேபிள் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பத்திரிகையாளர் மன்றம், இது உண்மை எனும் பட்சத்தில் அப்பட்டமான கருத்து சுதந்திர ஒடுக்குமுறை என்று கண்டித்திருக்கிறது. இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டிப்பதுடன் நிறுத்தப்பட்ட ஒளிபரப்பை உடனே தொடங்க வேண்டும் என்றும் சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றம் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. அரசு கேபிள் இணைப்புகளில் பெரும்பாலான இடங்களில் புதிய தலைமுறை தெரியாத சூழலில் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது சென்னை பத்திரிகையாளர்கள் சங்கம். தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்டு வரும் அரசு கேபிள் நிறுவனத்திலிருந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு கடந்த 3 தினங்களாக நிறுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கும் சென்னை பத்திரிகையாளர்கள் சங்கம் எந்தவிதமான முன்னறிவிப்புமின்றி எந்தவிதமான காரணமும் தெரிவிக்காமல் சுமார் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட இணைப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறியிருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் ஏற்பட்ட துயரம் தொடர்பாக கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பல முக்கியமான செய்திகளை புதிய தலைமுறை தொலைக்காட்சி வெளியிட்டு வருவதை சுட்டிக்காட்டியிருக்கும் சென்னை பத்திரிகையாளர்கள் சங்கம், இந்த வேளையில் திடீரென்று எந்தவித முன்னறிவிப்புமின்றி புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஒளிபரப்பை அரசு கேபிள் டிவியில் நிறுத்தி வைத்திருப்பது ஊடக உரிமையை அப்பட்டமாக பறிக்கும் செயல் என்று கண்டித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு கேபிளில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஒளிபரப்பை நிறுத்தி வைத்திருப்பதை சென்னை பத்திரிகையாளர்கள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது என்றும், நிறுத்தப்பட்டுள்ள புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு தொடர்வதை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சென்னை பத்திரிகையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. எவ்வித முன்னறிவிப்புமின்றி அரசு கேபிள் சேவையிலிருந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி நீக்கப்பட்டது ஊடக சுதந்திரத்திற்கு எதிரான செயல் என கோயமுத்தூர் பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அணுகுவதிலும் அவற்றை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதிலும்
தொடர்ந்து தனது பங்களிப்பை செய்து வருகிறது புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சி என்று கூறியுள்ள கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்றம் அரசு கேபிள் சேவை ஒளிபரப்பிலிருந்து புதிய தலைமுறை கடந்த 2 நாட்களாக நீக்கப்பட்டிருக்கும் செயலை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளது. தொலைக்காட்சியின் ஒளிபரப்பை முடக்குவதன் மூலம் உண்மைகளை முடக்கலாம் என கருதுவது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்றும், முடக்கப்பட்டுள்ள புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஒளிபரப்பை உடனடியாக துவங்குவதோடு இனிவரும் காலங்களில் இதுபோன்ற ஊடக சுதந்திரத்திற்கு எதிரான செயல்பாடுகளில் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு கேபிள் நிறுவனம் ஈடுபடக்கூடாது என்றும் கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்றம் வலியுறுத்தியிருக்கிறது. அரசு கேபிள் இணைப்புகளில் பெரும்பாலான இடங்களில் புதிய தலைமுறை தெரியாத சூழலில் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட பத்திரிகையாளர் சங்கம். அரசு கேபிள் இணைப்பிலிருந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியை நீக்கியிருப்பது கண்டனத்துக்குரியது என்றும், இதற்கான காரணத்தை அரசு தரப்பு உடனடியாக விளக்கமாக அளிக்க வேண்டும் என்றும் புதுக்கோட்டை மாவட்ட பத்திரிகையாளர் சங்கம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. வழக்கம் போல அரசு கேபிள் நிறுவன இணைப்பில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியும் தடையின்றி ஒளிபரப்பாகிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புதுக்கோட்டை மாவட்ட பத்திரிகையாளர் சங்கம் வலியுறுத்தியிருக்கிறது. அரசு கேபிள் இணைப்புகளில் பெரும்பாலான இடங்களில் புதிய தலைமுறை தெரியாத சூழலில் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனத்தை தெரிவித்து வந்திருக்கிறார்கள். அதனை பார்த்தோம். அரசியல் தலைவர்களின் கருத்துக்களை பார்த்தோம். இதுகுறித்து விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கிறார். அதனை பார்க்கலாம். சார், கடந்த 2 நாட்களாக புதிய தலைமுறையோட அரசு கேபிள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜனநாயகத்தின் முக்கியத்துவமான ஊடகத்திற்கே இந்த நிலைமையா, கரூர் சம்பவத்தை ஒட்டிதான் இந்த மாதிரி அரசு செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஊடகங்களுக்கான ஜனநாயக உரிமைகளை பறிப்பதில் யாருக்கும் உடன்பாடு இல்லை. முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு இது போயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். உடனடியாக புதிய தலைமுறைக்கு நீதி கிடைக்க அவர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார், அந்த ஜனநாயக உரிமையை பாதுகாப்பார் என்று பெரிதும் நம்புகிறேன். தமிழ்நாட்டு அரசின் கேபிளிலிருந்து பல்வேறு ஊர்களிலும் புதிய தலைமுறை சேனல் தெரியவில்லை என்ற புகார் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கின்றது. அரசு கேபிள் நிறுவனத்திலிருந்து புதிய தலைமுறை சேனல் பரவலாக நீக்கப்பட்டுள்ளதா என்ற ஐயமும் எழுந்திருக்கிறது. வெகுஜன மக்களின் பார்வையாக தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் புதிய தலைமுறை அரசு கேபிளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்ந்து ஊடக சுதந்திரத்தை பறிப்பது அரசின் செயல்பாடுகளுக்கு ஏற்புடையது அல்ல என்று பல்வேறு தரப்பினரும் தங்களது கண்டனங்களை இதுகுறித்து பதிவு செய்து வருகிறார்கள். தமிழ்நாட்டின் மக்களின் குரலாக ஒலிக்கும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி அரசு கேபிளில் கடந்த வாரம் முதல் தெரியாதது குறித்து பொதுமக்கள் தங்களது பல கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். நடுநிலை இதழியலுக்கு மக்களிடையே பெயர் பெற்ற புதிய தலைமுறை தொலைக்காட்சி தெரியாதது தொடர்பாக அதிகாரிகள் உரிய பதிலை இன்னும் தராததால் அரசு கேபிள் நிறுவனத்திலிருந்து புதிய தலைமுறை நீக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்த வண்ணமே இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் கேபிள் நிறுவன இணைப்புகள் உள்ள பல்வேறு ஊர்களிலும் புதிய தலைமுறை சேனல் தெரியவில்லை எனும் புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலும் அரசு கேபிள் நிறுவனத்திலிருந்து புதிய தலைமுறை சேனல் பரவலாக நீக்கப்பட்டுள்ளதா எனும் கேள்வியை இது எழுப்புகிறது. சென்ற வெள்ளிக்கிழமை முதலாகவே பல்வேறு ஊர்களிலிருந்தும் புதிய தலைமுறை அலுவலகத்திற்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. அரசு கேபிள் நிறுவனத்தின் கீழ் கேபிள் இணைப்பை பெற்றிருப்பவர்களுக்கு வழக்கமாக 44 எனும் எண்ணில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒளிபரப்பாகும். ஆனால் இப்போது காட்சியே தெரியவில்லை எனும் புகாரை பார்வையாளர்கள் பலரும் கூறி வருகிறார்கள்.
அடுத்தடுத்த நாட்கள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை ஆகிய 3 நாட்களிலும் அரசு கேபிள் சார்ந்த அதிகாரிகளை புதிய தலைமுறை நிறுவனத்தின் வாயிலாக தொடர்பு கொண்டு இதுகுறித்த புகார்களை பகிர்ந்து கொண்ட போதிலும் கூட அவர்களால் இதுகுறித்த தெளிவான பதிலை கூற முடியவில்லை. ஆயினும் புதிய தலைமுறை அரசு அதிகாரிகளுடைய பதிலுக்காக தொடர்ந்து காத்திருந்தது. 4 நாட்கள் வரை காத்திருந்தும் பதில் ஏதும் கிடைக்காத சூழலிலேயே அரசு கேபிள் நிறுவனத்தின் கணிசமான இணைப்புகளிலிருந்து புதிய தலைமுறை நீக்கப்பட்டிருக்கலாம் எனும் ஐயம் தற்போது எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி அரசு கேபிளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மக்களுக்கு கேபிள் சேவையை வழங்கும் நிறுவனம் எதுவாக இருந்தாலும் எல்லா தொலைக்காட்சிகளும் மக்களை சென்றடைய பாலமாக செயல்படுவதுதான் கேபிள் சேவைக்கான நெறியாகும். இந்த பின்னணியில் புதிய தலைமுறை சேவை முடக்கப்பட்ட பின்னணி என்ன என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நடுநிலையான இதழ்களுக்கு பெயர் பெற்ற தொலைக்காட்சி என்பதோடு எப்போதுமே மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலிக்கும் தொலைக்காட்சியாகவும் பெருவாரியான மக்களால் பார்க்கப்படும் முன்னணி தொலைக்காட்சியாகவும் திகழ்கிறது புதிய தலைமுறை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் புதிய தலைமுறையின் சேவை நிறுத்தப்பட்ட காரணம் என்ன என்ற கேள்வியை பலரும் எழுப்பி வருகிறார்கள். அரசு கேபிள் இணைப்பில் 44 என்ற எண்ணில் ஒளிபரப்பாகும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி தெரியாதது குறித்து பல்வேறு ஊர்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு தொடர்ந்து புகார்களும் அழைப்புகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு கேபிள் நிர்வாகிகளிடம் இதுகுறித்து நிர்வாகத்திலிருந்து கேட்டபோது அவர்கள் தரப்பிலிருந்து முறையாக பதில் வரவில்லை. இன்னும் அரசு அதிகாரிகளின் பதிலுக்காக காத்திருக்கிறோம். அரசு கேபிளில் இருந்து புதிய தலைமுறை சேனல் முடக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஐயம் பெருவாரியாக எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக புதிய தலைமுறை நிறுவனத்தின் சார்பாக கேபிள் டிவி அரசை தொடர்பு கொண்டு கேட்டபோது இதுவரை அதற்கான பதில் முறையாக வழங்கப்படவில்லை. தொடர்ந்து பல்வேறு ஊர்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் புதிய தலைமுறை சேனல் 44 என்ற எண்ணில் தெரியவில்லை, அதற்கான காட்சியே இல்லை என்ற புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கிறது. அரசு கேபிளிலிருந்து புதிய தலைமுறை நீக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஐயத்தை இது எழுப்பியிருக்கிறது. தமிழ்நாட்டின் அரசு கேபிளில் பல்வேறு ஊர்களில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி தெரியவில்லை என்ற புகார் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. தமிழ்நாட்டின் மக்கள் குரலாக ஒலிக்கும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி அரசு கேபிளில் கடந்த வாரம் முதல் தெரியாதது குறித்து பொதுமக்கள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர். அலுவலகத்திற்கும் தொடர்ந்து அழைப்புகளும் புகார்களும் வந்த வண்ணம் இருக்கின்றது. அரசு கேபிள் டிவி சந்தாதாரர்கள் இதுகுறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பிய வண்ணம் இருக்கிறார்கள். ஏன் வழக்கமாக வரும் 44 என்ற எண்ணில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி தெரியவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அரசு கேபிளிலிருந்து புதிய தலைமுறை நீக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஐயம் எழுகிறது.
எமர்ஜென்சி காலத்தில் பத்திரிகைகளின் குரல் வளை நசுக்கப்பட்டது போல திமுக அரசு ஊடகங்களின் மீது எமர்ஜென்சியை விதித்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு கேபிளில் புதிய தலைமுறை நீக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை தான் காட்டுகிறது. திமுக நீங்க கேள்வி கேட்க அவங்க இதை பண்ணலன்னா தான் ஆச்சரியப்பட. நீங்க சொன்ன புதிய தலைமுறையோ ஜனம் டிவியோ அவங்க கட் பண்றாங்கன்னா அது கட் பண்ணலன்னா தான் அது ஒரு ஆச்சரியத்துக்கான விஷயம். ஏன்னா திமுக எப்பயுமே பத்திரிகையாளராகட்டும் அல்லது மீடியாக்களை அவர்களை நசுக்குவதில் திமுக கை தேர்ந்தவர்கள். அவர்களுக்கு ஆதரவாக செய்திகள் வெளியிட்டா அவங்க நல்லவங்க, அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணா உடனே அவர்கள் கெட்டவர்களாக ஆகிறார்கள். இதெல்லாம் ஒரு எமர்ஜென்சி 1975 எமர்ஜென்சி தான் நமக்கு ஞாபகப்படுத்துற. இந்திரா காந்தி அவர்கள் எப்படி பத்திரிகை சுதந்திரத்தை இந்த குரல் வலையை நசுக்கினாரோ அந்த மாதிரிதான் இப்ப திமுக இங்க ஒரு எமர்ஜென்சி பத்திரிகை மேல டிக்ளேர் பண்ணியிருக்கிறது தான் இதை காட்டுறது. ஊடகங்கள் மீதான எமர்ஜென்சி இது என்று எல் முருகன் தனது கண்டனத்தையும் விமர்சனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். அதனை பார்த்தோம். தொடர்ந்து அரசு கேபிளில் இருந்து புதிய தலைமுறை முடக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதுகுறித்து துறைசார் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோதும் அவர்களிடமிருந்து முறையான பதில் இல்லை. இந்நிலையில் பல்வேறு ஊர்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் வழக்கமாக அரசு கேபிள் இணைப்பில் 44 என்ற எண்ணில் தெரியும் புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கான காட்சியே இல்லை என்ற புகார்கள், அழைப்புகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றது. ஊடகங்களின் ஜனநாயகத்தை பறிக்கக்கூடாது என்று இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கருத்து கூறியிருக்கிறார், கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாக புதிய தலைமுறையோட அரசு கேபிள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல அரசு கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜனநாயகத்தின் முக்கிய தூணான ஊடகத்திற்கு இந்த நிலைமையா, கரு சம்பந்த ஒட்டிதான் இந்த மாதிரி அரசு செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஊடகங்களுக்கான ஜனநாயக உரிமைகளை பறிப்பதில் யாருக்கும் உடன்பாடு இல்லை. முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு இது போயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். உடனடியாக புதிய தலைமுறைக்கு நீதி கிடைக்க அவர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார், அந்த ஜனநாயக உரிமையை பாதுகாப்பார் என்று பெரிதும் நம்புகிறேன். குரலற்றவர்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி அரசு கேபிளில் இருந்து முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்த வண்ணமே இருக்கிறது.